தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டது. நிறைய விமர்சனங்களை விஜய் அவர்கள் சந்திச்சுதான் இந்த பொறுப்புக்கு வந்திருக்காரு. அந்த விமர்சனங்களை அவர் கடந்து போயிட்டாரா, இல்ல அவருக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த உறுத்தல் இருக்கா அப்படின்னா இருக்கதான் செய்யும் அப்படிங்கிறத ஒத்துக்கணும். மாதிரிதான் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவர்கள் கட்சியில் இருப்பதாலேயே நம்முடைய தலைவர் ஆட்சிக்கு வந்து விட்டார் என்பதனாலேயே தமிழகம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் தாவேகா தொண்டர்கள் இருக்கிறார்கள். நிறைய இடத்துல பாக்குறோம், ரீல்ஸ் போறாங்க, அவங்களே இன்ஸ்பெக்ஷன் போறாங்க, யாரு என்னன்னு தெரியல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள எல்லாம் போயிட்டு வராங்க. அது போல ஒரு சம்பவம் விழுப்புரம் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு பள்ளி, அரசு பள்ளி, அதுல அங்க இருக்கக்கூடிய தாவேகா காணை அப்படிங்கக்கூடிய பகுதியை சேர்ந்த தாவேகா ஒன்றிய செயலாளர் தன்னுடைய தொண்டர் படையோட சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிருக்காரு. ஹெச்எம் ரூமுக்கு போனோம்னா ஹெச்எம்க்கு யாரு என்னன்னு தெரியல, ஹெச்எம் மரியாதை நிமித்தமாக உட்கார வச்சிருக்காரு. எப்படி ஸ்கூல்லாம் எப்படி நடக்குது, எங்க தலைவர் ஆட்சி இது, பார்த்து நடத்துங்க அப்படின்னு வகுப்பறைக்கு போயிருக்காங்க. வகுப்பறைகளை மாணவர்களை போய் பார்த்து அவர்கள் தமிழகத்திற்கு அப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு, காந்தி தெரியுமா, நேரு தெரியுமான்னு கேட்டிருந்தா கூட நம்ம ஏத்துக்கலாம். தளபதியை தெரியுமா, தளபதி ஆட்சி நடக்கிறது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே அந்த தலைமை ஆசிரியருக்கு என்ன பண்ணணும்னா ட்ரெஸ்பாஸ் அப்படிங்கிற வகையில் இவங்க மேலே ஒரு புகார் கொடுத்து, இது யாருன்னே தெரியாதுங்க, திடீர்னு என்னுடைய அலுவலகத்துக்கு உள்ளே வந்திருக்காரு, எங்களை மிரட்டுறாரு, பள்ளி மாணவர்கள்ட்ட போய் தவறாக வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்பாஸ் கேஸ் போட்டு இந்த ஆளை தூக்கி உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அந்த தலைமை ஆசிரியருக்கு மற்ற ஆசிரியர் சங்கங்கள் கூட்டமைப்பு சம்பளத்துக்காக மட்டும் குரல் கொடுக்காம அந்த தலைமை ஆசிரியருக்கு ஆதரவாக இருக்கணும். ஏதோ இன்னைக்கு நீங்க விட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நாளைக்கு தான் தொடரும். உங்களுக்கு தெரியும், இதே விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு அவர் தாவேக்காவுடைய மாவட்ட தலைவரா மாவட்ட செயலாளரோ ஏதோ உட்காந்துட்டு, நாங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற ஆளுக்கு தான் நீங்க கொடுக்கணும், இல்லைன்னா நீங்க டிரான்ஸ்ஃபர் எல்லாம் சந்திப்பீங்க. அவர் பேருக்கு தாங்க இந்த செஞ்சி எம்எல்ஏ, பாமக எம்எல்ஏ மகேஷ்குமார், அவர் எம்எல்ஏ தான், ஆட்சி எங்களுது, எங்க தலைவர் இது, எங்க தளபதி இது, நாங்க சொல்றதுதான் நீங்க செய்யணும் அப்படின்னு மிரட்டிட்டு போனதை பாக்குறோம். பிறகு பாமகவுக்கே உரிய ஒரு ஸ்டைல்ல அந்த மாவட்ட செயலாளரை ஓட விட்டாங்க அப்படிங்கிறதுலாம் வேறு கதை. நான் கொஞ்சம் வாய்க்கொழுப்போட பேசுனீங்கன்னா அவங்க அதுக்கான எதிர்வினையை ஆற்றுவாங்க. இப்போ இவர் இந்த காணையே ஆல்மோஸ்ட் ஒரு 90% இந்த ஒன்றியத்தில் கிறிஸ்துவ மயமாகி விட்டது அப்படிங்கிறத நம்முடைய சர்வேலேயே சொல்லியிருந்தது. இப்போ அதன் எதிரொலியாக பார்த்தா அவர் யாருன்னு பார்த்தேன் நானும். நீங்கள் சொன்னோன்னே ஜான் பீட்டர் ஒரு 10-15 போயிட்டு சரன்னு உள்ள ஹெட் மாஸ்டர் ஆஃபீஸில் போனோடனே அவருக்கே தெரியல யாரான் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரவுடி மாதிரி இருக்கானே அப்படின்னு பார்த்தேன். சரி, ஏதோ கூப்பிட்டு ஏதோ நிறைய பார்க்க வந்திருப்பாங்க போல இருக்குண்ணா. எப்படி போயிட்டு இருக்கு ஸ்கூலு அப்படின்னா தான் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்காரு. இனிமேதான் அது எப்படி போக போகுதுன்னு தெரியல. நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, ஏண்டா ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, நாடு நாசமா போகுதுன்னு அவர் நினைச்சிட்டாரா என்னன்னால. சரி, இதெல்லாம் பார்த்துங்க நடக்கிறது தளபதி ஆட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு பசங்களை போன உடனே நாங்க தாவேக்காலேருந்து வந்த உடனே அவனெல்லாம் விசில் அடிச்சானுவலாம். இவங்களுக்கு உடனே ஒரே பெருமை, உடனே அதை வீடியோ எல்லாம் எடுத்திருக்கானுவான். இது மாதிரி நம்ம தளபதி படம், அதாவது வாழ்க்கைக்கு தேவையான நாளைக்கு இவன் ஐபிஎஸ்ஆ ஐஏஎஸ்ஆ ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய கேள்விகளாக தளபதி படம்லாம் பார்த்துருக்கீங்களா, திருச்சாவோட டான்ஸ் ஆடுவரை பார்த்துருக்கீங்களான்லாம் கேள்வி கேட்டிருக்கானுவான். அவனும் இதுதான் வாத்தியார் நமக்கு வரலாம வேற யாரு என்ன கேள்வி கேட்டாலும் அவனும் ஜாலியாக சொல்லுவானோ. அவனு உடனே விசில் அடிச்சுட்டு கும்மாளம் அடிச்ச உடனே பாடுறா அடுத்த தலைமுறையே நம்ம தலைவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, இவெல்லாம் நாளைய வாக்காளர்கள், நம்ம தளபதிக்கு தான் ஓட்டு போட போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இவனுக்கே ஒரே குதூகலம். அதையெல்லாம் வீடியோ எடுத்துட்டு போட்டிருக்காங்க. இது தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் இவங்க, நான் ஏற்கனவே சொன்ன இது மாதிரி ஒரு மருத்துவ மனுவிலையா ஆய்வு 100 பேர் எம்எல்ஏ 100 பேரோட போய் ஆய்வு நடத்திருக்காங்க. சாதாரண நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறப்ப என்ன சொல்லுவாங்க, அடிக்க கூடாது, ரோட்ல போறதுக்கே ஆரன் அடிக்க கூடாதுன்னா 100 பேரோட போய் அப்படி என்னடா ஆய்வு பண்ணீங்க ஹாஸ்பிட்டல்லன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு பெட்டா எடுத்து அதுல ஸ்க்ரூ சரியா இருக்குதா, போல்ட் சரியா இருக்குதா, வெல்டிங் ஒழுங்கா வச்சிருக்கானுங்களா, இன்னைக்கு துவைச்சு பெட்ஷீட் போட்டிருக்கானுங்களா, ஏதாவது பார்க்க போறானுங்களா, இல்லைன்னா இவனு துவைச்சு கொடுக்க போறானுங்களா, ஒன்றும் தெரியல. இது போன்ற அலப்பறைகள், காமெடிகள்
தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் ஒரு பக்கம் பாவம் புஷி ஆனந்த் கத்திட்டு இருக்காரு, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு. நாங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா நாங்களே எங்க பேச்சை கேட்க மாட்டோம்னு அவங்க தலைவர் ஸ்டைல்ல அவங்களே சொல்றாங்க. ஏன்னா அவனெல்லாம் சும்மா இருக்கோம்ல, காலையில எழுந்திரிச்சோடனே இன்னைக்கு இங்கேயோ ஒரு இடத்துல ஆய்வு பண்ணியே ஆகணும் அப்படின்னு. இதை நினைச்சு நம்ம சிரிக்கிறதா இல்லையா? ஓட்டு போட்டவங்க கேட்டே எதுக்கு நாங்க ஓட்டு போட்டோம் என்னடா பண்ண, ஆனா இவனை எவனும் போய் அந்த போஸ்ட் கம்பம் இருக்குதுல்ல, இங்க ஏன் இன்னைக்கு இந்த ஏரியால கரண்ட் வர மாட்டேங்குது, அத போய் ஆய்வு பண்ணலாம். பிடிச்சி கம்பியை பிடிச்சி இழுத்து சரி கூட பண்ணலாம். கம்பியை பிடிச்சி இழுத்து போங்களேன், யாரும் வேண்டாம், நான் இன்னைக்கு ஏன் பவர் வர மாட்டேங்குது செக் பண்ணுங்க அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் கேட்கறாங்க. ஆனா கரண்ட் கட் ஆகிறப்போ ஒரு பேர் இந்த பக்கம் போக மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தி. இப்படியே போனா பல இடங்கள்ல இவங்க உதவாங்குவாங்களோ, அது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருமோ. இன்னும் சில பேர் பாக்குறோம், இப்ப மகேஷ்குமார் விஷயத்தையே பாருங்களேன். இப்ப வேற வேற சமூகங்கள் இருக்கிற இடத்துல நமக்கு பின்னால இப்ப விசிகாவும் வந்துருச்சு, நம்ம தலைவரே வந்து சமூக நீதி படைன்னு ஒண்ணு இப்படி இப்படிலாம் போயிட்டு இருக்கு. இது நம்ம அப்படியே ஒரு கெத்த காட்டுவோம்னு போய் ஏதாவது வேற ஒரு சமூகம் இருக்கிற இடத்துல பம்படிக்கணும்னு ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுங்க, இது வந்து சாதி கலவரத்துல கொண்டு போய் விட்டுரும், சமூக பதற்றத்துல கொண்டு போய் விட்டுரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். ஏதோ ஆய்வு ஜாலியா பண்றான், ஃபன் பண்றானுவான், ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக ஃபன் பண்றானுன்னா கடைசியில பன்னுல ஜாம் தடவுறது மாதிரி அங்கங்க ரத்தம் வர்றது மாதிரி அவனாவது விளையாடு கொண்டு அடிச்சிட போனானுங்கிற ஒரு பயம் இருக்கு. ஆகவே உங்களுக்கு இன்னும் அரசியல் இருக்குது, நீங்க செய்ய வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. உங்களை அரசியல் மயமாக்குதல், அரசியல் படுத்தப்படுதல், அந்த படுத்துதல் எல்லாம் பண்ணுங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படிங்கிறத ஸ்ட்ரீட் டிவி வாயிலாகவே அந்த விசிலடிச்சான் குஞ்சிகளுக்கு நம்ம ஒரு அறிவுரையா சொல்றோம். அறிவுரையாக தான் வைக்கிறோம்.